Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th பப்ளிக் இங்கிலீஷ் எக்ஸாம்னா ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள எழுதிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி எழுதிருக்காங்கன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா எழுதியாச்சுனா. क्वेश्चन எப்படி இருந்துச்சு? செம்ம ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 98 வரும். 98. அந்த 2 மார்க் எப்படி மிஸ் ஆகும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரானே. எதனால ஒழுங்கா எழுதி பார்க்கலையா? எழுதி பார்த்தோம், இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்ல. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஈஸியா தான இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வரும்? 70க்கு மேல வரும். 70க்கு மேல வரும். போயம் பேராகிராஃப்ல எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான இருந்துச்சு. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம். எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு வந்தோம். ஈஸியா தான் இருந்துச்சு. அடுத்து என்ன எக்ஸாம்? அடுத்து மேக்ஸ். தமிழ் எப்படி பண்ணீங்க? தமிழ்ல ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 80க்கு மேல வரும்னா. உங்களுக்கு 70க்கு மேல வரும்னா. ஓகே, எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தீங்க? நல்லா தான் வந்தோம். எவ்வளவு நாள் லீவ் விட்டு உங்களுக்கு திரும்ப எக்ஸாம் வச்சாங்க? லீவ்ல படிச்சீங்களா? ஆமா, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கண்ணா. ஞாயிற்றுக்கிழமை முடியாது. எக்ஸாம் எப்படி எழுதுங்க? நான் நல்லா எழுதியிருக்கேன். கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சா? கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் கேர்ள்ஸ் ஈஸியா இருக்குனால நான் படிச்சிருக்கேன், நான் படிக்கல. ஏன் படிக்கல? கை கட்டாத. படிக்கலண்ணே, நேற்று படிக்கல. எவ்வளவு மார்க் வரும்? 90க்கு மேல வரும். படிக்கல, கொஸ்டின் டஃப். ஆனா 90 எப்படி அடிச்சு விடுறதா? இல்லண்ணே, அது வந்து திருத்து நல்லா திருத்துனாங்கன்னா வந்துடும்ண்ணே. நீ எழுதினாதானே நல்லா திருத்துவாங்க. ஆமா, அப்புறம் எப்படி? நான் எழுதியிருக்கேனே, அதெல்லாம் கஷ்டமா இருந்து கஷ்டமா எழுதிட்டேன். ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா இருந்துச்சுண்ணே. எக்ஸாம்லாம் இங்கிலீஷ்ண்ணே. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 80 மார்க் வரும்ண்ணே. ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஈஸிண்ணே. ரொம்ப ஈஸியா. இவ்வளவு நாள் லீவ் விட்டதுனால கஷ்டமா கேட்கலையா? இல்லைண்ணே, அப்பெல்லாம் இல்லைண்ணே. நான் படிச்சதானே புறாமே வந்துருந்துச்சு. புறாமே படிச்சோம்ண்ணே. ரிவிஷனு ஒரு வாரத்தில் எல்லாம் நல்லா படிச்சோம்ண்ணே. ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுண்ணே. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 90 வரும்ண்ணே. ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த? நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பாஸ் நல்லா ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. எக்ஸாம் எப்படி பண்ண? எக்ஸாம் ஏதோ எழுதிருக்கேன், நல்லா எழுதிருக்கேன். எவ்வளவு மார்க் வரும்? மார்க் ஒரு 80, 75. ஈஸியா இருந்துச்சா? ஈஸியாவே இருந்துச்சு. ஆனால் 2 மார்க் தான் கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. போயம் போயெல்லாம் ஈஸியாக தானே இருந்துச்சு. படிச்ச பையன் தானே. 100க்கு 100. சரி, எப்படி இருந்துச்சு? எல்லாமே ஈஸி. எல்லாமே ஈஸி. ஓகே, தேங்க்யூ. நல்லா தான் எழுதியிருக்கேன். எவ்வளவு மார்க் வரும்? 90 வரும்ண்ணே. உனக்கு எவ்வளவு மார்க் வரும்? எனக்கு 60 வரும்ண்ணே. 60. எப்படி இருந்துச்சு கொஸ்டின்? ஈஸியான இருந்துச்சு. பேராகிராஃப் எஸ்ஸேலாம் ஈஸியான இருந்துச்சு. உங்க ஆம்பிஷன் என்னது? ஈஸியானே. உனக்கு ஆர்மி. எதனால? என் சித்தப்பா இருக்கு, அதனால. உனக்கு ஆம்பிஷன்? நான் ப்ரோ கபடி பண்ணுவேன். ப்ரோ கபடி. கபடி பிளேயரா? ஆமாண்ணே. ஸ்கூல் டீம்ல இருக்கியா? ஸ்கூல் டைம் இருந்தோம்னா இப்போ 10th நாள் ஆட விடல, 9th ஆட விட்டாங்க. அப்படியா? சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி.